என்னுடைய மகன்றதுக்காக நான் சொல்லலை. ஆனால் அவனுக்கு இந்த ஆன்மீக பாடல்களில் பொருள் தேடுறான், ஆன்மீக பாடல் தேடுறதில்ல. இந்த ஆசிரமத்தில் இவன் தான் அந்த வேலையை செய்துன்னு இருக்கிறான். அது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். பிற்காலத்தில் எனக்கு அப்படி அப்புறமாவும் இவன் பேசுவான், நான் ரொம்ப பவரானுவேன் இல்லை, ஆனால் என் புள்ள என்னை விட பவரானுவேன். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. மதுரையில் மாணிக்க வாசகரை அரசன் வந்து தண்டனை கொடுக்குறாங்க. இதில் காவிரி ஆற்றை அடைக்கணுன்றதுக்காக பிட்டுக்கு மண் சுமந்து சிவபெருமான் வர்றாரு. சரி, பிட்டுக்கு மண் சுமந்து அந்த பிட்டை சாப்பிட்றாரு. அப்போ யாருக்குமே தெரியல அந்த சுவை என்னன்றது. ஆனால் அவர் அடிபடும் போது எல்லா உயிர் மேலேயும் அந்த அடி விழுந்தது. அடி மட்டும் எல்லாருக்கும் தெரியுதுன்னா அப்போ அந்த சுவை மட்டும் அவர் சாப்பிட்டா அப்போ சுவை மட்டும் யாருக்கும் தெரியல. அது என்ன காரணம்? இது ஏன்னா அந்த சுவை வந்து அவர் நாக்கு சாப்பிட்டது. ஆனால் அவரை சுமக்கிறவங்க தான் உலகத்தில் இருக்கிறவங்கலாம். சிவபெருமான சுமந்து திரிகிறவன் தான் இந்த உடல். அதனால தானே நந்தி வாகனம் நீ வச்சுக்குது. இந்த உடலெல்லாம் நந்தி தானே, உள்ளே இருக்கிறது தானே சிவம். இந்த நந்தி மேலே அவர் அடித்த உடனே உலகத்தில் இருக்கிற நந்தி உடல் மேலெல்லாம் அடிபட்டுது. ஆனால் அவர் சாப்பிட்ட சுவை அடுத்தவனுக்கு போகாது, அது அவரோட போயிடும் அது. அதனால் அந்த பிட்டுக்கு மண் சுமந்து அந்த அடி மண் சுமக்கலன்ட்டு மண்ணை வந்து சாட்டையில் அடிக்கும் போது அதை ஊரில் மதுரையில் இருக்கிற அத்தனை பேர் உடம்புலையும் அந்த காயம் பட்டுது. காரணம் என்னென்னா எல்லாருக்குள்ளவும் கடவுள் இருக்கிறான்னு காட்டுறதுக்கு அடையாளம் தான் அது. சொல். அப்போ இன்பம் வரும்போது கடவுளை பற்றி நினைக்க மாட்டாங்க. ஐயா, அப்போ விஷயம் நினைப்பான் இல்லை, ரெண்டு விஷயத்தில் நினைப்பான். எப்படி நினைப்பான்? துன்பம் வரும்போது நினைப்பான், அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லையா, கடவுளே என்னை இப்படி விட்டுட்டேன்னுவான். இன்பம் வரும்போது சொல்லுவான், இவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறேன், இதை பாதுகாக்கணுமே கடவுளேன்னு நினைப்பான். ஆனால் கடவுளை உண்மையாக நேசிக்கிறது கிடையாது. எது போனாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கடவுள் வேணுன்ற எண்ணம் யாருக்கும் இல்லை. வந்ததுன்னா அதை காப்பாற்றுறதுக்கு கடவுள் வேணும், போயிடுச்சுன்னா வர்றதுக்கு கடவுள் வேணும். இந்த ரெண்டு வகையில் மனுஷன் வாழ்ந்துன்னு திரியிறான். ஆனால் எது போனாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்ல, கடவுளே கதின்னு. ஒரு விஷயம் சொல்கிறேன். மாணிக்க வாசகர் இது தாய்மானு சுவாமி ஒரு ஜம்மீன் கிட்ட கணக்கு புள்ளி ஆகிறார். அவர் அன்னாடம் வந்து திருச்சி மலைக்கோட்டை தாய்மான் சாமிக்கு கோயிலுக்கு போயிட்டு தான் மற்ற வேலையெல்லாம் செய்வார். அப்போது அன்னாடம் அவர் போகும்போது அந்த குளிர் காலம் அவருக்கு போக முடியல, ஒதுருது. இதை என்ன பண்ணுறான், ஏன்னா இந்த மனுஷனுடைய குணத்துக்காக இதை சொல்கிறேன். எதுவுமே உண்மை தெரியாத எப்படி வேணாலும் பேசிடுவான் இவன். மண்ணை என்ன பண்ணுறான், குளூரில் போகிற நீ ஜமீன் குளூரில் போகிறப்ப இந்த சால்வையை போத்தின்னு நீ கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சால்வையை கொடுக்குறாங்க. யாருக்கு? தாய்மான் சாமிக்கு. தாய்மான் சாமி இந்த சால்வையை போயிட்டுன்னு கோயிலுக்கு போகிறார். போயிட்டு வரும்போது பார்த்தா ஒரு குப்பை தொட்டி ஓரம் ஒரு பிச்சை காட்சி குளூரில் உதிரில் எடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிறான். தாய்மான் சாமி பார்த்தாரு, சி இவ்வளோ உதிரில் எடுத்துக்கணும் அந்தம்மா பார்த்திங்கிறாங்க, நமக்கு எதுக்கு இந்த சால்வை அப்படின்ட்டு இந்த சால்வையை எடுத்து அந்தம்மா மேலே போட்டுட்டு போயிட்டார். இதை சில கல்லணங்க இருக்கிறானுங்கள ஊரில் எப்பவுமே எதுவுமே எந்த உண்மையும் தெரியாமல் பேசுவேன். அவன் என்ன பண்ணிட்டான், போய் ஜமீன்தார்கிட்ட சொன்னான், சாமி சாமி நீ என்னமா அவன் குளூரில் போகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு சால்வை கொடுத்த, அவனுக்கு பொம்பளை சோக்கு ஜாஸ்தி, அவன் அந்த சால்வை அந்த பொம்பளைக்கு கொடுத்துட்டான்ட்டான். ஏன்னா மனுஷன் எப்பவுமே உண்மையை உணராதவன். எது ஒன்றா அவன் கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு போடுவேன். எது உண்மை எது போய் ஆராய சக்தி கிடையாது இவனுக்கு. அந்த மாதிரி இந்த மனிதனுடைய செயல்பாடுகள் இவனுக்கு சாதகமாக இருந்தாலும் எடுத்துக்குவான், பாதகமாக இருந்தாலும் இருப்பான். கடவுள் அப்படிப்பட்டவன் இல்லை. அவன் பாதகத்துக்கும் உட்பாடுறதில்ல, சாதகத்துக்கும் உட்பாடுறவன் இல்லை. கடவுள் தனித்து நிற்கிறவன். அந்த தனித்து நிற்கிறவனை நீ தனித்து போய் அடைஞ்சினா தான் அடைய முடியுமே தவிர உன் சுயநலத்தால் இறைவனை எவனாலையும் அடைய முடியாது. அதுதான் கடவுளுடைய வழிபாடு. அந்த மனோதைரியம் வந்தாலும் வரட்டும், போனாலும் போகட்டும், இறைவன் வேணையா. எனக்கு கடவுள் ரொம்ப கொடுத்தாருங்க அப்படின்னுவா ஒருத்தன் கடவுளை ஊந்து கும்பிட்டேன், பிச்சை எடுக்க விட்டான் என் கடவுள்னும். இது ரெண்டுக்குமே கடவுள் காரணமே கிடையாது. ரெண்டுக்கும் காரணம் நீயே, உன் கர்மாவே.
இந்த 2 காரணத்துக்கும் கடவுள் மேலே போடுவான் பழி. மனிதனுடைய செயல்பாடுகள் எப்படின்னா, இவனுடைய இயலாமையை விதி மேலே போடுவான், இல்லை கடவுள் மேலே போடுவான். இவன் மேலே போட்டுக்கவே மாட்டான். நான் செய்த முட்டாள்தானம்னு சொல்லவே மாட்டான். இதனால் அந்த தைரியத்தை இழந்துடுறான் மனுஷன். அப்போ எப்போ அந்த அறிவு அவங்களுக்கு வரும்? யோகி ஆனான்னா வரும். உண்மையான யோகியாக இருந்தான்னா வரும். அந்த யோகி ஆகிற வரைக்கும் இவனுக்கு அந்த இது அந்த தெளிவு வராது. இப்போ பல பேரோட வாழ்க்கையில் சில காலகட்டம் ஏற்படும். அது என்னென்னா, அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை வரும். நம்ம பண்ணுறது சரியா தப்பா, இல்லை அடுத்து என்ன பண்ண போகிறோன்னே தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அவங்க அந்த நிலையை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. ஏன்னா என்ன பண்ண போகிறோன்னு தெரியாத போது அவன் குழம்பிட்டான்னு அர்த்தம். அவன் குழம்பிட்டதுக்கப்புறம் ஒன்றுமே தெளிவு, எந்த செயல் செய்தாலும் தெளிவான செயலை செய்ய முடியாது. இதை நான் செய்வேன், சரியா தப்போ அப்படின்னு துணிவு இருக்கிறவன் செய்தால்தான் அது சரியாக ஆகலாம், தோல்வியாகவும் அடையலாம். ஆனால் அந்த தெளிவில்லாதவன் செய்யறதெல்லாம் தோல்வி தான் அடையும். அப்போ தெளிவாக இருந்தால் தான் ஒரு முடிவு எடுத்து இதை செய்ய முடியும். எல்லா நேரத்திலையும் ஒரு முடிவு எடுக்கணும். அது தெளிவானதாக இருக்கணும் அந்த முடிவு. நான் இதை செய்கிறேன், அதில் வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற நினைவோடு போய் செய்தான்னா வெற்றி பெறுவான். ஆனால் இதில் நான் வெற்றி பெறணும், இல்லை தோல்வி அடையக்கூடாதுன்னு சொன்னால் தோல்வி அடைஞ்சான்னா தோண்டு போயிடுவான். அதனால் எந்த செயலாக இருந்தாலும் உலகத்தில் உனக்கு 1000 செயல்கள் செய்யணும்னு ஆசைகள் உண்டு. உனக்கு இறைவன் உனக்குன்னு சில செயல்களை வகுத்து வச்சுக்கிறான். அதுக்குள்ளே தான் நீ உழவ முடியுமே தவிர அதை கடந்து உன்னால் உழவே முடியாது. ஆனால் நீ என்ன நினச்சிக்கிற, இதை நான் செய்தேன்னு ஊரெல்லாம் டம்மார் அடிச்சுன்னுக்கிறீங்க. ஒரு செயலுமே செய்ய முடியாது. உனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்கும். நீ ஒரு பணக்காரனாகிற, நான் பணக்காரனாக இருக்கணும்னு ஆசை வராதா? ஆனால் முடியலையே. எல்லா முயற்சிகளும், உன்னை விட அறிவு எனக்கு ஜாஸ்திக்குது, உன்னை விட திறமை எனக்கு ஜாஸ்திக்குது, ஆனால் நான் செய்யறதெல்லாம் தோல்வி அடையுது. காரணம் என்ன? இறைவன் எனக்கு வகுத்தது, என்னுடைய விதி வகுத்தது. அதுக்குள்ளே அந்த வட்டத்துக்குள்ளே தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் பயணம் ஆகுமே தவிர அதை கடந்து இவன் நினைப்பெல்லாம் செயலாகாது. எவனுக்கும் நினைப்பெல்லாம் செயலாகிடுச்சுன்னா கடவுளுக்கே அங்கே வேலை இருக்காது. அப்போது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, பயம்ன்றதே லாபத்தை மட்டுமே கணக்கு பண்ணி வேலை செய்யறதுனால தான் பயம் வருது. ஆமாம். வெற்றி தோல்வியை கணக்கு பண்ணாமல் வேலை செஞ்சாங்கன்னா பயம்ன்றதே இல்லை, வராது. காரணம், ஒரு தொழில் செய்கிற எனக்கு இவ்வளோ ஓணுங்க, அதனால் நான் இவ்வளோ கடன் வாங்கி போடுறேங்க அப்படின்னு செய்யும்போது அது தோல்வி அடைஞ்சுன்னா உன் மரணத்தில் எத்துமே விடும். என்னுடைய செயல் செய்கிறேங்க, அது வெற்றி ஆடிட்டேன் தோல்வி ஆடிட்டேன்னு போனீங்கன்னா அந்த பயமும் கிடையாது, மரணமும் கிடையாது. அங்கே நம்ம செய்யறது சரியா தப்பான்னு மட்டும்தான் யோசிக்கணும். அது மட்டும் யோசிக்கணும். நான் சரியா செய்யணும், இறைவா எனக்கு துணை இருக்கணும். எந்த செயல் ஒரு ஸ்டெப்பு நீ இந்த பூமியில் எடுத்து வைக்கணும்னாலும் கடவுளுடைய துணை இல்லாத எந்த கொம்பனாலையும் வைக்க முடியாது. இந்த கால் அதை விட்டு நவராது. அப்போ இறைவனுடைய கருணை, இறைவனுடைய அருள், இறைவனுடைய சக்தி எனக்கு வேணும். இறைவா எனக்கு ஆதரவு கொடு, நான் ஒவ்வொரு செயலையும் செய்யணும், அது 4 பேருக்கு உபயோகப்படுறான். எனக்காக செய்யும்போது இறைவனுக்கும் உனக்கும் தொடர்பார்ந்து போயிடும். உலகத்தில் உள்ள அனைவருக்கும், சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஆத்மா வணக்கம். மனத்தில் ஒடுங்கி மாயெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும் எல்லாம் அல்ல பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமி மலரடி சரணம் சரணம் சரணம். இன்னைக்கு குரு பூர்ணிமா. ஐயா எல்லா பேரும் சொல்லுவாங்க கருணை கருணை கருணைன்னு எல்லாரும் பேசுவாங்க. இறைவன் நமக்கு ஒரு கருணையை கொடுத்துருக்காரு. சிறு வயதுலேருந்து நித்யானந்த சுவாமின்னு அந்த கருணை வடிவில் இறைவனாகவே நமக்கு கருணையாகவே பிறந்து இந்த கருணைக்கு அம்மாங்கிற ஒரு உருவத்தை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க ஒரு கருணை. அந்த ரூபத்தில் நம்ம தியாகையா வந்தது ஒரு கருணை, நம்ம ஜீவானந்த ஐயா வந்தது ஒரு கருணை, அப்புறம் அக்காமார்கள் இவங்க மருமகன்மார்கள்லாம் வந்தது ஒரு கருணை. அப்போ இந்த கருணை வெள்ளத்தில் நம்ம மூழ்கிறோம். இந்த குரு பூர்ணிமை வெறும் கருணையால் பேசப்படணும். ஏன் இத்தனை நாள் குரு பூர்ணிமாவை கடந்து வந்திருக்கோம். இன்றைக்கு உள்ள குரு பூர்ணிமா ஒரு சிறப்பான குரு பூர்ணிமா. ஏன்னா ஐயா இந்த நிகழ்வு பூராமே ஐயா தான் நடத்தி வைக்கிறார். ஏன் அப்படி நடத்தி வைக்கிறார் அப்படின்னா, குடும்பத்துக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும். நம்ம ஆசிரமம் கட்டி வச்சா அதுவும் துயரத்தில் போயிடுச்சு. நம்ம இருக்கிற வரை இந்த உலக மக்களுக்காகவே வாழ்ந்தோம். எல்லாத்தையுமே இந்த உலக மக்களுக்காகவே அர்ப்பணிச்சிட்டோம். நம்ம குடும்பத்துக்கு நம்ம எதுவுமே செய்யலையே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஐயா யோசிச்சு அவரே இந்த குரு பூர்ணிமாவை நடத்துகிறாரு. எல்லார் உள்ளத்துலேயும்
இருள் விலகி ஒளி பெருகும். அந்த ஒளி பெருகிற நாள் இந்த நாள். ஏன்னா எல்லாரும் உள்ளத்திலேயே ஐயா சுடர் விட்டு எரிகிறார். இன்னைக்கு கண்டிப்பாக எரிவார். அம்மாவுடைய பாதத்தை தொடரும்போது ஐயாவை எல்லாருமே உணர்வோம். ஐயா அம்மாவுக்கு கொடுக்குற காணிக்கை நம்ம ரூபத்தில் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இந்த குரு பூர்ணிமாவை யாராலையும் எப்பவும் மறக்க முடியாது. இவ்வளவு நாள் ஏதோ ஒரு நரகத்தில் இருந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் சொர்க்கத்தவே இன்னைக்கு காட்டியிருக்காரு ஐயா. அதுதான் இந்த சொர்க்கம். இந்த சொர்க்கத்தை எப்போவுமே இனி வருங்காலங்களில் எல்லாருமே அனுபவிப்போம். வர்றவங்க எல்லாருமே ஒரு ஆள் கூட பாக்கி இல்லாமல் எல்லாருமே அனுபவிப்போம். அதை விட கடந்த ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் பாடம் வாங்குறது பெருசு இல்லை, பாடம் நல்லா பண்ணுங்க. பாடம் நல்லா பண்ணி ஐயாவோட ஆசீர்வாதத்தை வாங்கும் போது அவர் இன்னும் மெழுகு ஏறுவார். நீங்கள் பாடம் பண்ணாமல் ஐயாவுடைய காலில் விழுகும் போது அது பாவம் அவரத்தையும் சேரும். அந்த பாவத்துக்கு நீங்கள் ஆளாயிராதீங்க. நீங்கள் மெழுகேற ஐயா தியாகையாவும் வெளியேறிக்கிட்டே இருப்பார். நம்மளுடைய ஐயாவுடைய புகழும் எட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கும். அதனால் பாடம் வருது வரல வாங்கினா வைக்கல, நீங்கள் 1 மணி நேரம் டெய்லியும் என்ன டைம் கிடைக்குதோ உட்காந்து இந்த நாளை மறக்காத ஒரு நாளாக மாற்றிக்குங்க. இனி வருங்காலங்களில் பாடம் யாரும் பண்ணலை, கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு யாரும் சொல்ல வேணாம். 1 மணி நேரம் நீங்கள் உட்காந்து அந்த பாடத்தை பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கி வீட்டில் போய் மறுபடியும் பாடம் பண்ணும்போது அதை உண்மையாக உணர்வீங்க. அப்படி உணர்கிற நாள் இந்த நாள் நீங்கள் யாருமே மறக்க மாட்டீங்க. ஐயா ஒவ்வொரு உள்ளத்துலேயும் சுடர் விட்டு எரியிறாரு. கண்டிப்பாக இந்த ஐயாவே இதை நடத்தி கொடுக்குறாரு. ஐயாவை அம்மாவுடைய பாதத்தை தொடரும்போது எல்லா பேருமே ஐயாவை உணர்வீங்க. கண்டிப்பாக ஐயாவுடைய குடும்பத்துக்கு நம்ம செய்கிற காணிக்கை எல்லாரையும் வரிசையை உட்கார வச்சு அவங்களுக்கு நம்ம பாத பூச்சி செய்யணும். அது நம்மளுடைய பாவமாக என்னன்னு தெரியாது, எங்கே எந்த பாவம் பண்ணோம் தெரியாது. ஐயாவை நம்ம பிடிச்சிருக்கோம். ஐயாவை பிடிச்சதோடு விட்டுடலாமா? ஐயா சொல்லியிருக்காரு, இந்த பாடம் தான் நான் தான் இந்த பாடத்துக்குள்ளதே ஐயா வாழ்கிறார். அந்த பாடத்தை ஒவ்வொருவரும் உணரும் போது, ஐயாவை மேல்நிலை போகும்போது உணரும் போது இந்த பாடத்துக்காக நம்ம எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம்ங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அந்த பாடம் அவ்வளோ ஒரு வலிமையானது. ஒரு வம்சத்தையே நம்மளுடைய வம்சத்தையே வாழ வைக்கும். இது சத்தியபூர்வமான உண்மை. நான் உண்மையாக உணர்ந்தேன், அதைத்தான் நான் சொல்கிறேன். பொய்யோ கற்பனையே இங்கே இல்லை. அனைவருடைய வம்சமும் வாழும். ஐயாவுடைய கலையினால் நம்ம குடும்பத்தை மட்டும் போகாது, நம்மளை சார்ந்த எல்லா குடும்பத்துக்கும் போய் நிற்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு இனி வரும் காலங்கள் உங்களுக்கு எல்லாருமே உணர்த்துவார் ஐயா. ஐயா நம்மளோடதே பயணம் பண்ணுறாரு. ஐயா என்றைக்கும் நம்ம கூடயே இருப்பார். யார் உண்மையாக பாடம் பண்ணுறாங்களோ அவங்க முன்னாடி ஐயா நிற்பார். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் ஐயா துணை இருந்து வழி நடத்தி கொடுப்பாரு. கண்டிப்பாக கொடுப்பாரு. நல்லபடியாக பாடம் பண்ணுங்க. பாடம் ஐயாவுக்கு உயிர்தே ஐயா. எல்லாமே ஐயா தான் இங்கே. ஐயாவை தவிர வேறு யாரும் இங்கே இல்லை. ஐயா கொடுக்குற காணிக்கை இன்னைக்கு அவங்க குடும்பத்துக்கு ஐயாவே நம்மக்குள்ளே இருந்து அந்த பாதங்களை அவரே செய்ய போகிறாரு. இதை கண்குளிர நீங்கள் மனதார எல்லாரும் உணர்வீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அனைவருக்கு ஆத்மானதாசன்.